ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களோடு பேசுவீராக. எல்லா தடைகள் விலகட்டும். பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 19:1-2 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு சீனாய் மலையில் இஸ்ரவேலர்கள். சீனாய் மலையில் இஸ்ரவேல் என்கிற தலைப்பில் நம்ம தியானம் பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனம் மோசேயின் தலைமையில் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி அவர்கள் செங்கடலை கடந்து சீனாய் மலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தார். கிட்டத்தட்ட எகிப்து தேசத்திலிருந்து சீனாய் மலையின் அடிவாரம் வரையிலும் 2 மாத காலம் அளவும் அந்த பிரயாண காலம் இருந்தது. அந்த சீனாய் மலை பகுதிங்கிறது முழுவதும் மலைகளால் நிரம்பின ஒரு வனாந்தர பகுதி. அங்கே தான் வந்து தேவ திட்டப்படி அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அந்த இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி இஸ்ரவேல் சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும். அநேக நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. அதாவது இந்த யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 1 என்னாகம் 10ஆம் அதிகாரம் 11-12 அது வரையிலும் நடந்த நிகழ்ச்சி என்னென்னா, அந்த சீனாய் மலையின் அடிவாரத்தில் 11 மாதங்கள் தங்கியிருந்தார்கள். அந்த 11 மாதங்கள் தங்கியிருந்த பொழுது என்ன நடந்தது என்ற விவரம் தாங்க இந்த 19:1 என்னாகமம் 10-11-12 வரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, அவர்கள் சீனாய் மலையின் அந்த அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த சீனாய் மலைங்கிறது தேவனுடைய பர்வதம் என்று பல இடத்துல அழைக்கப்படுகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேவனுடைய பர்வதம், த மவுண்ட் ஆஃப் காட். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம், 18ஆம் அதிகாரம் 5வது வசனம், 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீனாய் மலைங்கிறது தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம் 4:27 வாசிப்போம். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். தேவ பர்வதம் என்றால் சீனாய் மலையை குறிக்கிறது. அங்கே தான் 11 மாதங்கள் அவர்கள் பாளையம் இறங்கி இருந்தார்கள். அந்த இடத்திலே தான் மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. ஆண்டவர் மோசேக்கு 10 கட்டளைகள், நியாயப்பிரமாணங்களை கொடுக்க அவர் அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு போதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 19:7. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அந்த 11 மாதத்தில் இப்படி ஆண்டவரிடத்தில் கொடுமுடிக்கு போய் ஆண்டவரிடத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு போதித்த ஒரு மிக முக்கியமான ஒரு இடங்கள் மட்டுமல்ல, அங்கே தான் இந்த பிரமாணங்களை சட்டங்களை கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தை
செய்து அதை ஸ்தாபனம் பண்ணும்படியாய் சொன்ன இடமும் அங்கே தான். அது எப்படி செய்யணும், அளவு நீளம் என்ன என்கிற விவரங்களை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினதும் அங்கே தான். அது மட்டுமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியத்துவம் அந்த முறைமைகளை அங்கே தான் ஏற்படுத்தினார். லேவியர்களுக்கான சட்டங்களை அங்கே தான் ஏற்படுத்தினார். அப்புறம் ஜனங்களை எண்ணி தொகையிட்டு அவர்களை வரிசைப்படுத்தினதும் அங்கே தான் என்று இந்த இடத்துல அநேக நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறது. மிக முக்கியமான காரியம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அங்கே தான் தேவன் மணவாளன் என்றும் இஸ்ரவேல் சபை மணவாட்டி என்றும் ஒரு உடன்படிக்கை செய்த மிக முக்கியமான இடங்கள். வேதத்தில் பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது, விக்கிரகத்தை ஆராதிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்தது போல் என் ஜனங்கள் எனக்கு செய்தார்கள் அப்படின்னு பேசுவார். என்றால் அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரின் ஜனங்கள் என்றும் அவருடைய தேவன் என்றும் அங்கே தான் அவர் மணவாளனாக மணவாட்டியாக உடன்படிக்கை பண்ணப்பட்ட இடமும் அங்கே தாங்க. அப்படின்னா இவ்வளோ முக்கியமான இடம் பாருங்க. நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் 5-6 கொஞ்சம் வாசிங்களேன். 5-6 வசனங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இப்போ எவ்வளவு முக்கியமான இடங்க அது. அது மட்டுமல்ல, ஆண்டோடைய சத்தத்தை முதல் விசையாய் அவர்கள் நேரடியாய் கேட்ட ஒரு இடம். அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்ற ஒரு இடங்க அது. கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாய் கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற ஒரு இடம் அந்த சீனாமலை அடிவார்ந்தாங்க. அது மட்டுமல்ல, பக்தன் மோசே கிட்டத்தட்ட 8 முறை அவர் மலைக்கு போய் ஆண்டவரை சந்தித்து விட்டு ஆண்டவரத்தில் கட்டளை பெற்றுக்கொண்டு திரும்ப வந்ததாக பார்க்குறேன். வேதத்தை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 முறை அப்படி சீனாய் மலையின் கொடிமுடிக்கு போய் இறங்கி வந்திருக்கிறார். அதில் 3 விசை 40 நாள் உபவாச ஜபம், உண்ணாமலும் புசியாமலும் 3 விசை அப்படி இருந்திருக்கிறாருங்க. என்றால் அந்த இடம் எவ்வளோ முக்கியமான ஒரு இடம் பாருங்க. நீங்கள் சில வசனத்தை சொல்லுவேன், நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்க பாருங்கள். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 19:7 வாசிங்கன்னா தெரியும். முதல் வயசு ஏறி இறங்குறார். அப்புறம் 19:8, 19:14, அப்புறம் 19:20, 19:25, 20:21, 24:1-3, அப்புறம் 24ஆம் அதிகாரம் 9-11 அவர் ஏறி இறங்கிறத பார்க்குறான். அப்புறம் 24:12 32ஆம் அதிகாரம் 15-30 அவர் ஏறி இறங்கி வருவது. அப்புறம் 32:30 33:1-4 வசனம். அப்புறம் கடைசியாக 34:4, 34:29 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசே சீனாய் கொடுமுடிக்கு ஏறி போய் ஆண்டவரை சந்தித்து இறங்கி வந்ததாக பார்க்குறோம். அவ்வளோ ஒரு முக்கியமான இடமாக இந்த சீனாய் மலை தேவ பர்வதம் இருந்திருக்கிறது. அதாவது சீனாய் மலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லணும். இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு கடந்து அவர்கள் செங்கடலை கடந்ததுங்கிறது அவருடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. பழைய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது குறிக்கிறது. நல்லா கவனிக்கணுங்க. எகிப்தை விட்டு பிரிந்து செங்கடலை கடந்த நிகழ்ச்சிங்கிறது பழைய வாழ்க்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டது அனுபவம். ஆனால் சீனாய் மலை அனுபவங்கிறது அவர்களை புதிய வாழ்க்கைக்கு நேராய் ஆண்டவர் நடத்தினதை குறிக்கிறது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு இடங்க. புதிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்தார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்துல நடந்த சில நிகழ்ச்சிகளை நாம் இந்த நாளை தியானித்து நமது வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அதே நேரத்தில் இன்னொன்றையும் பார்க்கணும். அந்த இடத்துல தான் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் மட்டுமல்ல, விக்கிரக ஆராதனை செய்து கன்றுக்குட்டி நடனம் என்று சொல்லி ஆக அருவருப்பை செய்து
3000 பேர் இறந்ததும் அந்த இடத்துல தாங்க. இன்றைக்கு கூட ஆண்டவர் அதை ஒரு ஆவிக்குறி வேசித்தனமாக பார்க்குறாருங்க. இன்றைக்கு அப்படித்தான். ஆண்டவரை விட்டு ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல வேறு எதை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை நம்ம நினைக்கிறோம் சிலையை வணங்குறது மட்டும் இல்லை. ஆண்டவர் இயேசு இருக்க வேண்டிய இடத்துல இயேசுவை 2வது 3ஆக வைத்துவிட்டு பணமோ பொருளோ ஆஸ்தியோ அழகோ அந்தஸ்தோ எதுவோ அல்ல ஒரு மனிதனோ மனுஷியோ ஆண்டவருக்கு வேண்டிய இடத்துல அவரை விட்டு விட்டு முதலிடத்தில் இப்படி இதுக்கெல்லாம் கொடுத்து கர்த்தருக்கு 2வது 3வது 4வது இடத்துல வைத்து விட்டால் அது விக்கிர ஆராதனை தான். அதுவும் ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம். ஆகவே தான் கண்டித்து யாக்கோபு சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு 4:4 கொஞ்சம் வாசிங்களேன். இன்னைக்கு அதை குறித்து யாரும் கவலைப்படுறதில்லை. எந்த நேரமும் ஆண்டவரை விட்டுட்டு அதிகமான பணத்துக்கும் அந்தஸ்து அழகு அது இதுன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுவே கதியாக இருக்கிறாங்க. அப்போ விக்கிர ஆராதனை என்னங்க? என்ன விக்கிர ஆராதனை? விக்கிரத்தை நேரடியாக வணங்குறது மட்டுமா? அது மட்டும் கிடையாது. ஸ்தோத்திரம். அது விக்கிரகாரம் தான். ஆண்டவரை தள்ளிவிட்டு அந்த இடத்துல வேறு எதை வச்சாலும் அது விக்கிரகாரம் தான். அதுதான் வேசி மார்க்கம் சொல்கிறாரு பாருங்க. வாசிக்கலாமா? நீங்கள் 4:4 வாசிங்க. யாக்கோபு. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். அப்போ ஆண்டவரை விட்டுட்டு உலகத்துக்கு முதலிடம் கொடுத்து விட்டால் அது ஆவிக்குரிய வேசித்தனம் சொல்றாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளேன்னா என்ன அர்த்தம்? சோத்திரம். முழுவதும் உலகமாக வாழ்ந்து ஆண்டவரை தள்ளிட்டா அது ஆவிக்குரிய வேசித்தனம். ஏசாயா 1:21, எரேமியா 3:1-5 வாசித்து பாருங்க. அது குறித்து வேதம் கண்டனம் பண்ணி பேசுங்க. ஆகவே இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை முதலிடம் வைத்து ஆண்டவருக்கே முதலிடம் கொடுத்து வாழுங்கள். ஸ்தோத்திரம். பக்தியுள்ள சந்ததியாக இருங்கள். நாம் எல்லாம் பேதுரு சொல்கிறாரு பாருங்க. 1 பேதுரு 2:5-9 வாசித்து பார்த்து ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம் நீங்களும் நான். அப்படித்தான் தேவன் தெரிந்திருக்கிறா. அதைத்தான் யாத்திரம் 19:5-6 பார்த்தோம். நம்முடைய விசேஷித்த ஜனம், வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், ராஜரிக ஆசாரிய கூட்டமாக தெரிந்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளோ விசேஷித்த ஜனம் பாருங்க நாம் என்றால் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை சேவிக்கணும். அப்படி விசேஷித்த ஜனமாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற சில பாடங்களை இதிலிருந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முதல்ல வீணாய் போன நேரம் அப்படின்னு பார்க்கலாம். வீணாய் போன நேரம். இப்போ நீங்கள் யாத்திராம் 19:1 என்னாகமம் 10:11-12 கொஞ்சம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். என்னாகும் 10:11-12. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாணி வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. என்றால் கணக்கு போட்ட 11 மாதங்கள் 11 மாதங்கள் அவர்கள் சீனாய் மலையின் அண்டியிலே இருந்தார்கள். நான் சொன்னது போல அங்கே தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அங்கே தான் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் உடன்படிக்கை உண்டானது. மணவாளன் மணவாட்டிங்கிற உறவு உண்டானது. அங்கே தான் ஆசரிப்பு கூடாரமோ ஆசாரித்துவ முறைகளும் ஏற்படுத்தப்பட்டது. இப்படி அநேக நல்ல காரியங்கள்லாம் அங்கே தான் நடந்தது. ஆனால் அவர்கள் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் 11 மாதம் அங்கே இருக்க வேண்டியதாயிருச்சு. என்ன பாவம்? விக்கிரக ஆராதனை செய்து கன்றுக்குட்டி நடனத்துக்கு அருவருப்பான காரியத்துக்கு விற்று போட்டதுனால அவர்கள் அவ்வளோ நீண்ட காலம் 11 மாதங்கள் அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பு அங்கே கொடுத்தாருங்க. 3000 பேர் செத்தார்கள். ஆகவே தான் அங்கே அத்தனை காலம் என்று சொன்னால் நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்வதை விட்டு தேவனுக்கு வெளியே இருக்கிற நாட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது தாங்க வீணாய் போன நாட்கள். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். வேலை செய்யலாம், வியாபாரம் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தேவனோடு உள்ள உறவை விடக்கூடாது.
தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டு வேற காரியங்களை நீங்கள் விருதாவாக நீ செலவழித்தால், இந்த நாட்களில் பாருங்கள், எந்த நேரமும் மொபைல் பார்த்தே காலத்தை போக்குறாங்க. ஒரு பொல்லாத காலம் இது. தகாத வார்த்தைகளை, தகாத நட்பு, தகாத காரியங்களை பேசியே காலத்தை, ஒன்றுத்துக்கு உதவாத காரியங்களுக்கு நேரத்தை செலவித்து வீணடிக்கிறார். ஆகவே தான் சொன்ன, உங்களுக்கு தேவனோடு ஐக்கியம் கொள்ளாமல் செலவிடுகிற மற்ற நேரங்கள் எல்லாமே அது வீணான நாட்கள் தாங்க. வேலைக்கு போங்க, வியாபாரம் பாருங்க, படிங்க, அதே நேரத்தில் தேவனோடு அந்த உறவை விட்டு விடாதிருங்கள். ஆகவே சொன்னது வீணான ஒரு நேரம், வீணான நேரம். அந்த ஜனம் செய்த பாவம் அப்படி நேரத்தை வீணடித்து விட்டது, பிரயோஜனமான நாட்களை குறைத்து விட்டது, நேரத்தை வீணடித்து விட்டது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய பிரயாணத்தையே தடை பண்ணிடுச்சு பாருங்க. கவனிக்கணுங்க. நீங்கள் என்னாகும் 12ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு இருக்குது. கவனிக்கணுங்க. இதை, இந்த வார்த்தையெல்லாம் நல்லா கவனிக்கணும். என்னாகும் 12, 15, 16. அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். மிரியாம் செய்த பாவம், மோசேக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த ஒரு பாவம் குஷ்டரோகியாகி அது நிமித்தம் 7 நாட்கள் பிரயாணம் தடைபட்டிருக்கிறது. ஒரு மனுஷியுடைய பாவம் 20 லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய பிரயாணத்தையே ஒரு வாரம் தடுத்து நிறுத்தி விட்டது என்றால், இந்த பாவம் நமது நாட்களை, நேரங்களை வீணடிக்கிறது, நேரத்தை வீணடிக்கிறதுங்க. அதை நம்ம மனசில் வைக்கணும். ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் ஊர் என்கிற கல்தேயர் பட்டிருந்து அழைத்தார். புறப்பட்டு வந்தாருங்க. புறப்பட்டு வந்தவர் ஆரான் என்கிற இடத்துல அவர்கள் அநேக நாட்கள் இங்கே தங்கிவிட்டார். கிட்டத்தட்ட 15 வருஷம் அங்கே இருந்துட்டார். அவருடைய தகப்பனார் லோத்துகள்லாம் சேர்ந்து வந்து ஆரானிலே கிட்டத்தட்ட அவர்கள் 15 வருஷம் தங்கிட்டாங்களாம். நீங்கள் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம், இது 2 சேர்த்து வாசித்து பாருங்களேன். ஆதியாகமம் 11:31 12ஆம் அதிகாரம் 1-3 வசனம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். கணக்கு போட்ட 15 வருஷங்க பிறகுதான் கர்த்தர் மறுபடியும் சொல்ல புறப்பட்டு வந்தார். அதுதான் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அதை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்ல மறுபடியும் புறப்பட்டு கானானுக்கு வந்தாரு. 15 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அப்புறமா கானானுக்கு வந்து சேர்ந்துட்டார். கானானுக்கு வந்து சேர்ந்து ஒரு பஞ்சம் வந்ததினால எகிப்து தேசத்துக்கு போனார். எகிப்து தேசத்துக்கு போய் தன் மனைவியை சகோதரி என்று சொல்ல அதனால் உண்டான வேதனைகள் பாருங்க இல்லையா. சாராளுக்கு உண்டான ஒரு அவ பெயர் வர இருந்தது. அது மட்டுமல்ல, கர்த்தர் உதவி செய்து அங்கே திரும்பி வருகிறார். வரும்போது ஆகார் கூடவே வருகிறார் எகிப்து தேசத்திலிருந்து. ஆகார் தான் ஆபிரகாம் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆயிட்டா. இப்போ நேரம் காலம் விரயமாகுது. பிரச்சனைகள் பாருங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு விலகி தேவசித்தம் இல்லாமல் செயல்படும் பொழுது நேரம் விரயமாகுது. ஸ்தோத்திரம். அநேக பிரச்சனைகள் வருது பாரு. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஆண்டவரோடு அந்த உறவில் இருந்து எப்பவும் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு பார்க்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். நேரத்தை வீணடிக்காதிருங்கள். ஸ்தோத்திரம். அப்புறம் யாக்கோபு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கூட அதுவும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாக்கோபு கிட்டத்தட்ட அவர் 20 வருஷம் பதான் அராமுக்கு போயிட்டார். தன் தகப்பன் தாயை விட்டு 20 வருஷம் பதான் அராமத்தில் இருந்தார். 20 வருஷம் அந்த இடத்துல அவர் நாட்களை வீணடித்தார், காலத்தை வீணடித்திருக்கிறார்.
அதை குறித்து ஓசியாவில் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே சொல்றார். ஓசியா 12ஆம் அதிகாரம் 12 கொஞ்சம் வாசிக்கல. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் என்று வீணடித்த நாட்களை சொல்றாரு. 20 வருஷம் பதானாராமில் இருந்துட்டா இருப்பாரு. அப்புறம் ஆண்டவர் பேசுறாரு ஆதியாகமம் 31, யாக்கோபே புறப்பட்டு பெத்தேலுக்கு போன்னு சொல்லி புறப்பட்டு வந்தவர் சீகேமில் வந்து ஆடு மாடு மிருகஜீவனுக்கு நல்ல வசதியாக இருக்குன்னு அங்கே 10 வருஷம் தங்கிட்டார். அங்கே தான் தீனால் சீரழிக்கப்பட்டார். அப்படி குமாரர்கள் சிமியோன் லேவியும் கொலகாரெலாம் மாறினாங்க. அங்கேருந்து ராத்திரி ராத்திரி ஓடி வர்றாருங்க. அங்கே 10 வருஷம் யாக்கோபு வீணடித்தார். அது மட்டுமா, இஸ்ரவேல் ஜனம் வனாந்தர யாத்திரை புறப்பட்டார்கள். புறப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் 2 மாதத்தில் போய் சேர வேண்டிய இடத்துல அவர்கள் 40 வருஷமாகி 38 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க என்று நீங்கள் உபாகமம் 2ஆம் அதிகாரம் 14 நம்ம பார்க்கணும். என்று வனாந்தரத்தில் 38 வருஷங்களை அவர்கள் வீணடித்தார்கள். ஆகவே தேவனை விட்டு தேவனுக்கு வெளியே நாம் செலவழிக்க அந்த வீணான நேரங்கள்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தங்க. நல்லா கவனிக்கணும். கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட நாட்கள் எப்படி செலவு பண்ணுறோம். இதை கேட்குற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, சோத்திரம், இந்த ஜீவிய காலத்தில் கர்த்தர் கொடுத்த விலையேறப்பட்ட இந்த ஜீவியத்தில் இந்த நாட்கள் எல்லாம் ஆச்சரியமானவை. நமக்கு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார். ஆகவே அந்த நாட்களுக்கு கவனமாக செலவழிக்கணும், வீணடிக்கக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பு சத்தத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆகவே கடந்த காலத்தை நம்ம திரும்பி பார்த்து நமது ஆயுசு நாட்களில் எவ்வளோ நேரத்தை நம்ம வீணடிச்சிருக்கிறோம், கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குதா? ஸ்தோத்திரம். குடும்பத்துக்கு பிரயோஜனமாக செலவழிச்சிருக்கிறோமா அல்லது வீணடித்திருக்கிறோமா? மொபைலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து வெட்டி கதை பேசி இப்படியே நேரத்தை கழிச்சிருக்கிறோமா? அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. ரொம்ப பிஸியாக இருந்து நேரத்தை சரியாக அவர் கணக்கிட்டு ஊழியம் செய்த அற்புத மூர்த்திங்க நமது ஆண்டவர். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 கொஞ்சம் வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆண்டவர் நேரத்தை எப்படி யூஸ் பண்ணார் பாருங்க. மார்க் 6:31. அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஓடி செஞ்சிருக்கிறார். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நேரத்தை ஆண்டவர் அவ்வளவு கச்சிதம் பயன்படுத்தியிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். தேவ மனுஷ வாழ்க்கையெல்லாம் பாருங்க. பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணவே இல்லைங்க. அவர் நீங்கள் குறிப்பாக அப்போஸ்தலர் 17:7 வாசித்து பாருங்க. சந்தை வெளியிலே வெளிப்பட்ட அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொன்னாரா? இருக்குதா இல்லையா உங்களுக்கு? வாசிங்க நீங்க 17:17. ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். சந்தை வெளியில யாரெல்லாம் போறா வர்றா ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி, போறவனை வரவனை பிடிச்சி இயேசு கிறிஸ்துவை குறித்து ரட்சிப்பை குறித்து பேசினார்னா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவர் புறப்பட்டு போன இடத்துல ஸ்தோத்திரம், ஒரு நாள் அவர் பிரயாணப்பட்டு போகணும், டைம் இல்லை. ஆகவே ராத்திரி நடுராத்திரி மட்டும் பிரசங்கம் பண்ணாராம். 20:7 வாசித்து பாருங்க. அந்த வீட்டின் மேல் அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது. பவுலடிகள் நடுராத்திரி வரலும் பிரசங்கம் பண்ணார். அப்படி அவர் நேரத்தை வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. வீணடிக்கவே இல்லை பாருங்க. இப்போ தேவ மனுஷர்களாகட்டும் ஆண்டவர் இயேசுவாகட்டும் அந்த நேரத்தை பயன்படுத்தி சுவிசேஷம் அறிவிப்பது, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணுவது, அற்புதங்களை செய்வது என்று நேரத்தை பயன்படுத்தினார். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம், கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் 10வது மாதம் வந்துட்டோம். கடந்த 9 மாத காலமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ விரயம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்ததா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்கே பவுல் சொல்கிறாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 கொஞ்சம் வாசிங்க. எபேசியர் 5:15-16.
ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்களில் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இந்த பிரயோஜனப்படுத்துது இந்த வார்த்தைக்கு மூல பாஷை என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா டுவர்ட் த போர்ட் அப்படின்னு இல்லையா, துறைமுகத்தை நோக்கி அப்படின்னு. என்ன துறைமுகத்தை நோக்கி என்றால், ஒரு கப்பல் அந்த நாட்களெல்லாம் பாய்மர கப்பல் காற்று வீசுகிற திசையிலே தான் போகும். அந்த பருவ காலங்களில் தான் பிரயாணம் பண்ணுவார்கள். என்றால் அந்த காற்று ரொம்ப முக்கியம் அந்த நாட்கள் பாய்மர கப்பலுக்கு. ஆகவே காற்று வீசினா உடனே யூஸ் பண்ணிப்பாங்க, பயன்படுத்தி புறப்படுவார்கள். ஆகவே இந்த காற்று இருக்கும் பொழுதே நீங்கள் கப்பலை ஓட்டி துறைமுகத்துக்கு போய்விடுங்கள் அப்படின்னு அர்த்தங்க. என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாட்களிலே, இந்த நாட்களிலே வாய்ப்பு இருக்கும் பொழுதே இந்த நாட்களெல்லாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், ஞானமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காற்று இருக்கும் பொழுதே கப்பலை பயன்படுத்தி போற்றுக்கு துறைமுகத்துக்கு போய் சேருவது போல நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நாட்களை பயன்படுத்தணும். அதை கேட்குற அருமையானவர்களே, வாய்ப்புங்கிறது எப்பவுமே வந்துட்டு இருக்காது. நமக்கு வாய்ப்பு என்பது எப்போதாவது ஒரு முறை தான் கதவை தட்டும், அப்போ யூஸ் பண்ணிக்கிடணும். வாய்ப்பு கைமீறி போன பிறகு அழுது பிரயோஜனம் கிடையாது. ஆகவே நேரத்தை வீணடிக்காமல் அருமையான வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிபங்கிறது வெளியேறப்பட்ட நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. அதை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நல்ல ஜபம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்து சோத்திர கர்த்தருக்கு பிரயோஜனமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் சோத்திர எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆண்டவங்கள ஆசீர்வாதம் பூர்ணமாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ஆகவே தான் சொல்கிறாரு பாருங்க, சோத்திரம் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அதில் இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க, நாட்கள் பொல்லாதவர்கள் சொல்கிறாரு பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களை ஒடுக்கும்படி தீவிரமாக இருந்தார்கள். அவர்கள் பல தீவிரமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார் அந்த நாட்களிலே. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதை விட்டுட்டு நேரத்தை வீணடித்தா அது ஒரு பெரிய முட்டாள்தனமாக நினைத்தார்கள். அதுதான் பவுல் சொல்கிறாருங்க. ஆகவே நீங்கள் வாழ்நாள் குறுகினது மட்டுமல்ல, நாட்கள் பொல்லாதது. ஆகவே நேரம் கிடைக்கும் பொழுதே ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுங்கள். கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு எந்த விதத்திலும் பிரயோகமாக இருங்க, வீணடிக்காதீங்க. இந்த இஸ்ரவேல் ஜனம் தங்கள் பாவத்து நிமித்தம் 11 மாதம் வீணடிச்சிட்டாங்க பாருங்க. எத்தனை துக்கமான விஷயம். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த நாட்களை பிரயோகப்படுத்துங்கள். நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சீக்கிரம் வர இருக்கிறது. ஆகவே கவனமாக இருந்து உங்கள் ஆத்துமகளை காத்துக்கொள்ளுங்கள். பொறுமையினால் உங்கள் ஆத்துமகளை காத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னார் பாருங்க. ஆகவே ஆத்துமக்களை காத்துக்கொண்டு நாட்களை வீணடிக்காதபடிக்கு கிடைத்த நாட்களை கர்த்தருக்காக பிரயோகப்படுத்துங்கள். அதிகமாக ஆவிக்குரிய காரியங்களை செலவிடுங்க. ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆராதனையில் தவறாமல் அட்டன் பண்ணுங்க. விசேஷத்து கூட்டங்களை அட்டன் பண்ணுங்க. ஊழியங்களை செய்யுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், பிரைஸ் தி லார்ட். வீணாய் போன நேரம். ரெண்டாவது, தெய்வீக வழிநடத்துதல். இப்போ இந்த சீனாய் மலை அண்டையில் இருக்கிற நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அதில் ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம், அவர்கள் நேரத்தை வீணடித்திருக்கார்கள். ரெண்டாவது, தெய்வீக வழிநடத்தல். தேவன் எப்படி அவர்களை வழிநடத்தினார்ங்கிறத நம்ம பார்க்கணும். என்னாகும் 9ஆம் அதிகாரம் 16, 17. இப்படி நித்தமும் இருந்தது. பகலிலே மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். இந்த 40 வருஷ வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவர் தமது ஜனத்தை வழிநடத்தின விதம் ஆச்சரியமானது. இரவும் பகலும் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். 40 வருஷம் 24 hours என்றால் ஆண்டவரின் வழி நடத்துதல் எத்தனை தெய்வீகமானது பாருங்கள். 24 மணி நேரமும் ஆண்டவர்களோடு இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பாக்கியமான ஜனங்க.
பகலில் மேகத்தை பார்த்தார்கள், இரவில் அக்கினியை பார்த்தார்கள். 24 மணி நேரம் கர்த்தர் தங்களோடு இருப்பதை அவர் கண்ணார நேரடியாக கண்டவர்கள். அப்படித்தான் அந்த ஜனத்தை கர்த்தர் வழி நடத்தினார். எங்கே ஆரம்பிக்கிறார்னா, ஆரம்பத்திலே எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறாரு. கடைசி வரலும் போய் சேர வரலும் நடத்தினார். நீங்கள் யாத்திரா 13ஆம் அதிகாரம் 21, 22 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் அது வழி நடத்துறது. யாத்திரா 13, 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. அப்படி ஜனங்களை இரவும் பகலும் வழி நடத்தினார். இப்போ சீனாய் மலையிலிருந்து புறப்படுறாங்க. 11 மாதம் கழிச்சு மறுபடியும் அங்கிருந்து மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அதை தான் இப்போ நம்ம வாசி கேட்டோம். என்ன இப்போ 9ஆம் அதிகாரம் 15, 18 வசனத்தில். இப்போ அதை கூட வாசிக்கலாம். 15லேருந்து 18 வசனம். என்ன 9, 15, 18 வசனம். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலிலே மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கி இருப்பார்கள் என்று மேகத்தை உற்று கவனித்து கொண்டு அவர்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். ஆண்டவர் தமது ஜனத்தை வழிநடத்தணும்னா அப்படி ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கணும், கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 22 கூட கொஞ்சம் வாசிங்க. 9:22. மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள் என்றால் அவர் கண்களெல்லாம் அந்த மேகத்தின் மேல இருக்கணும், விழிப்பாக இருக்கணுங்க. ஆண்டவர் நம்ம வழிநடத்த வேண்டும் என்றால் நமது கண்களெல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். இந்த மேகம்ங்கிறது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்போ தேவ பிரசன்னத்துக்காக வழிநடத்துக்காக தேவ ஜனம் காத்திருக்கணும். எடுத்த கவுத்தன்னா செயல்படக்கூடாது. நமது வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், கல்யாண காட்சி எதுவாக இருக்கட்டுங்க, அவர் வழிநடத்தலை பார்க்கணும். இது கர்த்தருக்கு பிரியுமா? கர்த்தர் வழிநடத்துகிறாரா? அதுக்கு அடையாளம் என்ன என்று கவனிக்கணும். தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும். தேவ பிரசன்னத்தை பார்க்கணுங்க. எப்படி அவர்கள் விழிப்போடு இருக்கணும். மேக எழும்புனா எழும்ப வேண்டும் என்றால் இன்றைக்கும் தேவஜனம் அப்படி கர்த்தர் வழி நடத்துவதற்கு விழிப்புடன் காத்திருந்தால் உங்கள் யாத்திரை நல்லா இருக்கும், உங்கள் திட்டங்கள் நல்லா இருக்கும், உங்கள் தீர்மானங்கள் நல்லா இருக்கும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது ரொம்ப முக்கியமான விஷயங்க நமக்கு. இந்த மேகங்கிறது ஏதோ ஒரு காற்றடிச்சா கலைந்து விடுகிற அந்த மேகம் கிடையாது. இது எத்தனை காற்று அடித்தாலும் சரி, சூறாவளி அடித்தாலும் சரி, நகராத ஒரு மேகம். அதுதான் அந்த மேகத்துக்கு விசேஷம். எத்தனை காற்று சூறாவளி இருந்தாலும் நகராது. ஆண்டவர் சொல்லும் பொழுது மட்டும்தான் அந்த மேகம் நகரும் என்றால் எவ்வளோ விசேஷம் பாருங்க. ஆக தேவ பிரசன்னம் அது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தேவ பிரசன்னத்தினால் அந்த ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். ஆண்டவர் விரும்பின பொழுது மட்டும்தான் அது நகரும். அப்படித்தான் தமது ஜனத்தை கர்த்தர் வழிநடத்தி இருக்கிறார். எத்தனை ஆச்சரியமான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனம். அதோடு மட்டும் இல்லை, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனையின் அதிபதியாய் வழி நடத்தி இருக்கிறாரு. அப்புறம் உடன்படிக்கை பெட்டி முன்னு கடந்து போய் உடன்படிக்கை பெட்டி அவள் தங்கும் இடத்தை காட்டும்படி புறப்பட்டு போனதான். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், அவரே இறங்கி வருகிறார் சேனையின் அதிபதியாய். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போய் பாளையத்தை எங்கே பாளையம் இறங்கணும், இறங்கக்கூடாது, எங்கே பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்தை தேடி காட்டும்படி உடன்படிக்கை பெட்டி போனதான் இல்லையா? இருக்குது பாருங்க. அப்படி நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். என்னாகும் 10:33.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. பாத்தீங்களா, அப்படி நடத்தியிருக்கிறாருங்க. இந்த ஜனத்துக்கு எங்க பாதுகாப்பு, எங்க இருந்த ஆசீர்வாதமா இருக்கும் என்று பாதுகாப்பான இடத்தை காட்டுவதற்கு கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி மூலமாய் முன் போயிருக்கிறார். ஆகவே தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவ ஜனம் அப்படி ஆண்டவரை நம்பி ஆண்டோட வழிநடத்தல் காத்திருந்தால் சோத்திரம், பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். கண்டிப்பா பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு கர்த்தர் நடத்தவே மாட்டார் உங்களை. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கோலும் தடி நம்மை சேற்றும், அவர் நடத்துவார் நம்ம. ஆகவே சில வெளிநாடு போகிறதுக்கு, வெளியூர் போகிறதுக்கு, இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுக்கு அஞ்சாதிருங்கள். ஆண்டவரை நம்புங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் போவதற்கு முன்னமே கர்த்தரை பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நம்பி மேகத்தை பார்த்து தேவ பிரசன்னத்தை கண்டு புறப்பட்டு போங்கள். போகிற இடத்துல நல்ல பாதுகாப்பை கற்றுக் கொடுப்பார். உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசுவை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன சத்தியம் என்ன? ஸ்தோத்திரம். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வசேஷன் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். அதோடு நிறுத்தல, அது மத்தேயு 28:20 வருது. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்க. போங்கன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை, அவர் என்ன பண்றாரு பாருங்களேன். மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து, அவருடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பாத்தீங்களா, போங்கன்னு சொல்லிட்டு இருந்துடல. சோத்ரா, அவர்களுக்கு முன்பு அவர் கடந்து போய் அவர்களோட கூடவே இருந்து அற்புதங்களினால் அதிசயங்களை வழிநடத்தினார். பார்த்தீங்களா, தான் உடன்படிக்கை பெட்டிங்கிறதுங்க. உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், எல்லா கோணா செவையாய் மாற்றுவேன்னு சொல்கிறார். இன்றைக்கி இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, பயப்படாதீங்க. ஒரு பிரயாணப்பட்டு போகிறதுக்கா, வெளிநாடு போகிறதுக்கா, எதுக்கு பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், எல்லா கோணலாம் நான் செவையாக மாற்றுவேன், உங்களுக்கு நான் போய் எல்லாவற்றையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பயப்படாதிருங்கள். அப்படி இஸ்ரவேல் ஜனத்தை தேவ பிரசன்னத்தில் நடத்தினார், மேக ஸ்தம்பத்தை நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்தை நடத்தினார். சேனையின் அதிபதியாகவே புறப்பட்டு, நான் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன், எரிகோவை நான் பார்த்துக்கிறேன்னு யோசுவா சொல்கிறாரு பாருங்க. அப்படி தமது ஜனத்தை வழிநடத்தின தெய்வம் இன்றைக்கு அப்படி நடத்துகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களை உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை நிச்சயமாக இப்போ கர்த்தர் வழிநடத்துவார். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னார் இல்லையா? அப்படி வழியை காட்டுவார், நல்ல ஆலோசனை கொடுப்பார். பயப்படாதீங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தெய்வம், அவர் நம்மை வழிநடத்துகிற தெய்வம். பழைய ஏற்பாட்டு மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் இன்றைக்கு நம்ம வழி நடத்துவார், என்றைக்கு வழி நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன? இஸ்ரவேல் ஜனம் மேகத்து மேலே கண் வைக்கணும், மேகம் எழும்பும்போது எழும்பணும், மேகம் அமரும் பொழுது பாளையம் அமர வேண்டும். அப்படின்னா கீழ்ப்படிவதே நமக்கு தலைச்சிறந்த ஆண்டோடைய ஆலோசனை. எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவதுதான் வெற்றிக்கு ஆதாரங்க. அப்படி கீழ்ப்படுகிற மக்களுடைய வாழ்க்கை காரியங்கள்லாம் வெற்றியாக இருக்கும். ஏன் வெற்றி இல்லைன்னா நம்ம கீழ்ப்படியல, சில அறகுறை கீழ்ப்படிதல். நீ கர்த்தர் சொல்கிற முழுமையான ஒரு கீழ்ப்படி தான் வெற்றிக்கு அடையாளம். ஆகவே ஆண்டவர் சொல்கிற காரியங்கள்லாம் கீழ்ப்படியுங்கள். ஸ்தோத்திரம். அவர் சொல்கிற இடத்துல இருனா இருங்க, கர்த்தர் வைத்த இடத்துல இருங்கள். ஸ்தோத்திரம். அவசரப்பட்டு ஓடிவிடாதீங்க, அவசரப்பட்டு வெளியேறாதீங்க, அவசரப்பட்டு இந்த வீடு வேண்டாம், இந்த புருஷன் வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம் என்று நீங்களாக ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆண்டவர் நம்பியிருங்கள். உங்கள் சுய சித்தத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் வழிநடத்து காத்திருங்க. அன்றைக்கு வழிநடத்துவர், இன்றைக்கு வழிநடத்துவார், என்றைக்கு வழிநடத்துவார். சுய புத்தியின் மேல் சாயாதிருங்கள். அதுதான் சொல்கிறார் நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் 5:6 சொல்கிறார் பாருங்க. அது கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழி 3:5, 6, 7 வசனம்.
உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரின் மேல் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனும் ஆகும். பாத்தீங்களா? சுய புத்தியின் மேல் சாயாம கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் வழிநடத்துகிற தேவன், ஆலோசனை கொடுக்கிற தேவன். ஒரு நாளும் தவறான இடத்துக்கு வழி நடத்த மாட்டார். ஆகவே மனதில் வையுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு இதற்கு முன்பு அந்த பாதை வழி அவர்கள் கடந்து போகலை. அவங்க இதற்கு முன்பு அந்த பாதை வழி இங்கே போகவில்லை. யோசுவாவில் வாசிக்கிறோம் நம்ம. அப்படி கடந்து போகாத ஒரு பாதை, புரியாத ஒரு எதிர்காலம். ஆனால் மேகம் எழும்பினால் அவர்கள் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக வேண்டும். எங்கே போகிறோம், அந்த இடம் எப்படி இருக்கும், எத்தனை நாள் தங்கணும் தெரியாது. ஆனால் மேகம் எழும்பினா புறப்படணும். என்ன அர்த்தம்னா, தேவஜனம் கேள்வி கேட்காமல் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் புரியாது, சில விஷயங்கள்லாம் அப்போ புரியாது நமக்கு. ஆண்டவர் சில இடத்துல போன்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறார் தெரியாது நமக்கு. இந்த பொறுப்பை எடுத்துக்க சொல்லுவார், நமக்கு தெரியாது. சில விஷயங்கள் பேசுவார், நமக்கு புரியாது, அந்த நேரத்துக்கு புரியாது. ஆனால் பின்னாட்கள் தான் அது புரியும் நமக்கு. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், பேதுரு பார்த்து சொல்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பேதுரை பார்த்து பேதுருடைய பாதங்களை கழுவார். கடைசி ராபோஜனத்தின் பொழுது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே என் பாதங்களை கழுவப்படாது. அப்படி சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்க, பேதுருவே இப்போ நான் செய்ததும் புரியாது, இனிமேல் புரியுன்னு சொல்லுவார் பாருங்க. வாசிக்கலாமா? 13:7 யோவான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிவாய் அப்படின்னு சொல்றாருங்க. சோத்தர் இந்த ஆண்டவருடைய நடத்திப்பு, அவங்க பாதத்தை கழுவுற இந்த விஷயத்தை குறித்து சொல்லும்போது, இப்போ உனக்கு தெரியாதுப்பா, இனிமேல் உனக்கு தெரியும். ஆண்டவர் போதனம், நானே உன் கால்களை கழுவுதல் உண்டானால் நீங்கள் அந்தபடி போய் செய்யுங்க. அதில் தாழ்மை இருக்கிறது, எளிமை இருக்கிறது, தியாகம் இருக்கிறது, விட்டு கொடுத்தல் இருக்கிறது, எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் உலகத்துக்கு வந்தார். அந்த ஒரு காட்சிங்க அது. அறையில் வந்து சீலை கட்டி கொண்டு பாதங்களை துடைத்தார்னா ஸ்தோத்திரம். அவருடைய ஆண்டவருடைய அற்புதமான பிதாவின் திட்டம் அது. நிறைய இருக்குங்க. ஆகவே சொல்கிறார், இப்போ உனக்கு புரியாதுப்பா, அது பின்னாட்கள் உனக்கு புரியும் அப்படி சொல்கிறார். ஆகவே சில நேரங்களில் வந்து ஆண்டவர் நடத்திப்பு நமக்கு புரியாது. ஆனால் உடனே கீழ்ப்படிந்து போகும் பொழுது காலப்போக்கில் அவர் திட்டம் நிறைவேறும் போது தான் புரியும். ஆகவே தொடர்ந்து 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நடத்திப்பு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா எக்காலங்களை ஊத சொல்லி எக்காலத்து மூலமாக நடத்துகிறாரு ஜனத்தை. யுத்தத்துக்கு போகிறதுக்கு, சபையை கூட்டுவதற்கு, பண்டிகை கொண்டாடுவதற்கெல்லாம் அவர் எக்காலங்களை ஊதினார். எக்காலங்களை ஊதும் பொழுது அவர்கள் வரிசையாக ஆண்டவருடைய திட்டத்தின்படி யுத்தத்துக்கு புறப்படணும். எக்காலங்களை ஊதினால் அவர் பண்டிகைக்கு சேரணும், சபை கூடி வர வேண்டும். எக்காலங்கள் மூலம் வழி நடத்தினார். இன்னொரு விஷயம், அந்த எக்காலத்து கூட மனிதர்கள் தான் ஊதினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஆண்டவர் சோத்திரம் மனிதர்கள் மூலமாக நடத்துவார் இல்லையா? எப்பவுமே மேகம் என்ற ஒரு அடையாளத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நாம் தரிசித்தனோட விசுவாசித்து நடக்கிற கூட்டம். ஆக தேவன் தமது தாசர்கள் மூலம், ஊழியக்காரர் மூலம், பரிசுத்தவான்கள் மூலம் நடத்துவார். ஆக எக்காலங்களை மனிதர்கள் ஊதினார்கள் அதான் அர்த்தங்க. ஆண்டவர் தமது தாசர்கள் மூலம், ஊழியர்கள் மூலம், பரிசுத்தவான்கள் மூலமாக நடத்துவார். அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படியணுங்க இல்லையா? ஆண்டவரே நேரடியாக வந்து பேசிட்டோம், நான் கீழ்ப்படுறேன். நிறைய பேர் விதண்டாவாதமாக பேசுறது உண்டு, மிஞ்சன் நீதிமான பேசுறது. கர்த்தரே பேசிட்டோம், கர்த்தரை எடுத்துட்டோம். எப்படி பேசுவாருங்க? எக்காலங்களை ஊத சொல்லுவார், ஊழியக்கால ஊதுவாங்க. ஊழியக்காடு வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது ஸ்தோத்திரம், உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவங்க மேகத்தையே பார்க்கணும், அப்புறம் எக்கால சத்தத்தை கேட்கணும் இல்லையா? வழி நடத்தணும்னா அவர்கள் மேகத்தை பார்க்காமல் கண்களை மூடிக்கொண்டால், எக்கால சத்தம் கேட்காமல் காதை மூடிக்கொண்டால் அவர்கள் பிரயாணம் வாய்க்காது.
புறப்பட முடியாது என்றால் அவர்கள் கண்களும் செவியும் திறந்திருக்கணுங்க. ஆவிக்குரிய காரியங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமது கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கணும். ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கணும். நமது செவிகள் திறந்திருக்கணும் இல்லையா? காதுள்ளவன் கேட்க கடவன் இயேசுநாதர் சொன்னார் பாருங்க. என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு, ஆண்டவருடைய தரிசனங்களை பார்ப்பதற்கு எல்லா கண்ணை மூடி இருக்கப்படாது. ஆகவே ஜெபிக்கணும் கண்களை திறப்பதற்கு. எலிசா சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே இவன் கண்ணை திறந்துடும், ஊழியக்காரன் கண்ணை திறந்த பிறகுதான் அவன் சுற்றிலும் பெரிய ஆண்டவர் வைத்த சேனை இருக்கிறத பார்க்க முடியுது. எலிசாவின் கண்கள் திறந்திருக்கிறது, ஊழியக்காரர்கள் மூடி இருக்கிறது, கண்ணை திறக்க சொல்றாரு பாரு. அப்படி நமது கண்கள் திறந்த கண்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வழிநடத்தலை பார்க்க முடியும். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும், மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கு. நீங்கள் ஆவிக்குரிய மக்களாக இருந்தால், ஆண்டவர் சார்ந்த மக்களாக இருந்தால், விசுவாச ஜீவியம் செய்தால், ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியின்குள்ளே இருந்தீங்கன்னா கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் நடத்திப்பு புரியும் உங்களுக்கு. ஆகவே கண்கள் திறக்கப்படணும். காதுகள் ஆண்டோட சத்தத்தை கேளுங்க, அவருடைய நடத்திப்பு கேளுங்க. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் சொல்கிற வார்த்தையை கேளுங்க, காதை அடைச்சிக்கிடாதீங்க. அப்போ காதை அடைத்து கொண்டால், கண்களை மூடினால் கர்த்தருடைய வழிநடத்த பார்க்க முடியாது. ஆகவே எப்பொழுதும் முது செவிகள் திறந்தே இருப்பதாக, மனக்கண்கள் திறந்தே இருப்பதாக. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:8-9 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லா குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். இன்றைக்கும் கர்த்தர் அன்னைக்கு மேகத்தில் நடத்தினாரு. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவின் மூலமாக நடத்துகிறார். நம்மை நடத்துவதற்காகவே ஆண்டவர் அனுப்பினவர் தான் பரிசுத்தாவியானவர். நல்லா கவனிக்கணுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகம் பெறணும். பரிசுத்தாவியால் நடத்தப்படணும். நீங்கள் ஆவினால் நடத்தப்படுகிற மக்களாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்தாவியால் நடத்தப்படுகிற அற்புதமான வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே சொல்றாரு, யோவான் சுவிசேஷம் 16:13 சொல்றாரு பாருங்களேன். 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பாத்தீங்களா? இன்னொரு வசனம் பாருங்க, இன்னும் அருமையான வசனம். ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவரால் நடத்தப்படணும். இன்னொரு வசனம் கூட இருக்கு பாருங்க. நீங்கள் கலாத்தியர் 5 கலாத்தியர் 5:16-25 கொஞ்சம் வாசிங்களே. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும். பாத்தீங்களா? அப்போ பரிசுத்தாவின் துணையோடு தினந்தோறும் நடத்தப்படுகிற மேன்மையான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஆவிக்குள்ள இருங்க. ஏதோ மேகத்தில் நடத்துறாருங்க பழைய ஏற்பாட்டு காலம், அப்படி மட்டும் இல்லை, இன்றைக்கு நடத்துற. ஆகத்தான் வருஷம் சொல்லிட்டு வர்றேன் இல்லையா? மேகத்தை நடத்தினார், அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தினார். ஸ்தோத்திரம். அப்புறம் சேனையின் அதிபதியா மூலமாக நடத்தினார், உடன்படிக்கை பெட்டி மூலமாக நடத்தினார். ஸ்தோத்திரம். எக்காலங்களை ஊதி தேவ மனுஷன் மூலம் நடத்தினார். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், பரிசுத்தாவின் நடத்துகிறார், வேத வசனத்தின் நடத்துகிறார். கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொன்னார். வேத வசனத்தின் இவ்வளவும் ஆண்டவர் தமது ஜனத்தை அற்புதமாய் நடத்துகிறார் என்றார். அப்படிப்பட்ட நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து, ஆண்டவரே நான் நடத்தோன்னு சொல்லி பரிசுத்தாவை சார்ந்து கொண்டு வசனத்தை நம்பி உங்கள் காரியங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நடத்திப்பெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படி இந்த ஜனம் சீனா மலையிலிருந்து புறப்பட்டு அவர்கள் பாரான் வனாந்தரம் வந்து சேர்ந்தார்கள். இப்போ என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரத்தில் 11, 12, 13 வாசியம் பார்க்கலாம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம்
20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாணி வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. பாரான் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ பாரான் வனாந்தரத்துக்கு வந்தாங்க. அங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது குறிப்பு, ஜனங்களின் முறுமுறுப்பு. என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று முறுமுறுத்தார்கள். தொடர்ந்து நீ வாசித்து பாருங்க. நீங்க இந்த முறுமுறுப்பு நடந்த இடம் இந்த பாரான் வனாந்தரம். அங்கே தான் முறுமுறுக்கிறாங்க. சீனாய் மலையண்டி இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்குள்ளே பல மாற்றங்களை உண்டு பண்ணினார். ஒழுங்கற்ற ஒரு மக்களாக இருந்தார்கள். நல்ல ஒழுங்குள்ள ஒரு ஆர்கனைஸ்டு நேஷனாக மாற்றினார். நல்ல ஒழுங்கான ஒரு ஜாதியாக, தேசமாக ஆண்டவருங்க மாற்றின இடம் அங்கே. இது இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே நிறைய நல்ல காரியம்லாம் இருந்தது. இப்படி ஒழுங்கான ஜனமாக, ஒழுங்கான ஜாதியாக, அப்புறம் வரிசையாக யாரெல்லாம் முன்னாடி போகணும், எந்தெந்த கொடியோடு போகணும் என்ற விவரங்கள், பிரயாண குறிப்புகள் அது வரிசைப்படுத்துகிறாரு. ஆசீர்வாத கூடத்தை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, ஆசாரித்துவத்தை கொடுத்தாரு, மேகஸ்தம்பம் இருந்தது, அக்னி ஸ்தம்பம் இருந்தது. இப்படி அநேக நல்ல காரியங்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் அங்கே அந்நிய ஜாதியான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள்தான் முறுமுறுத்தார்கள். அந்த முறுமுறுப்பு தான் முழு பாளையத்தையும் பற்றி பிடித்தது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த அநேகரை அது பட்சித்து போட்டதா. இப்படி ஆண்டவர் ஒழுங்காக்கி ஒரு ஒழுங்கான தேசமாக்கி கொண்டு வருகிறார். ஆகிலும் பாருங்க, அவருக்குள்ளே இருந்த அந்த அந்நிய ஜாதியான ஜனங்கள் இப்படி முறுமுறுத்து பாளையத்தை கெடுத்துட்டாங்க. அதனால் ஆண்டோடைய நியாய தீர்ப்பு இறங்கி அன்றைக்கி செத்தாங்க. பாரு, இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 11:4 வாசிங்க பார்க்கலாம். 11. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று முறுமுறுத்து, அதனால் தேவ கோபாக்கினை வந்து அக்கினினால் பாளையத்தின் கடைசியில் அநேகர் பட்சித்து போடப்பட்டார்கள். எல்லாம் ஒரு துக்கமான விஷயம் பாருங்க. 11:1 பார்த்தோம் பாருங்க. பாளையத்தின் கடைசியில் அநேகரை பட்சித்து போட்டு விட்டது. ஆனால் பக்தன் மோசே திறப்பில் நிற்கிறார். திறப்பில் நின்று அவர்களுக்காய் மன்றாடினார். 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. அப்படிப்பட்ட தாசர்கள் இன்னைக்கு வேணும். ஜனங்களின் பாவங்களுக்காக திறப்பில் இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எழும்பி நிற்கணுங்க. நல்ல பக்தன் பாருங்க, அருமையான ஒரு பக்தன். அப்படி விண்ணப்பன விளைவு அக்கினியை பட்சிப்பு நின்றது. பெரிய அழிவு காப்பாற்றப்பட்டது. மோசையை குறித்து சொல்லனா ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. இந்த ஜனத்தை இப்படி நடத்துவதற்கென்றே மோசையை தேவன் எகிப்தில் அந்த அரண்மனை வைத்து பயிற்றுவித்திருக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 7:22 படி அவர் சகல கலையிலும் கற்றவர், வாக்கில் வல்லவனானார். அப்போ அங்கே வச்சு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அந்த எகிப்தில் கற்றுக்கொண்ட இராணுவம், விஞ்ஞானம் மற்றும் பொருளாதாரம், பல சமூக காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கிருந்து கற்றுக்கிட்டாருங்க. அங்கே வச்சு தான் ஒரு தளபதி போல் உருவாக்குறார். அதை தான் தம் ஜனத்தை வழிநடத்துக்கு பயன்படுத்துகிறாருங்க. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு திறமை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, வேலை கொடுத்துருக்கிறாரா, செல்வாக்கு கொடுத்துருக்கிறாரா, அது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு யூஸ் ஆகணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு பயன்பட வேண்டும். அதுக்காகத்தான் தேவனை பயன்படுத்துகிறார். அங்கே வைத்திருக்க பயிற்சி கொடுக்குறாரு. சோத்திரம். அநேகருக்கு நல்ல திறமை இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு, உலகத்தாருக்கு இல்லாத அளவுக்கு கூட நிறைய திறமைகள் இருக்கிறது, வாக்கின் வல்லமை இருக்கிறது, நல்ல பேச்சாலாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவையில்லாமல் இடத்துல உட்காந்து கண்ட கதை பேசிக்கிட்டு சோத்திரம் அது இதுன்னு உட்காந்துருக்குறாங்க பாரு. நல்ல திறமைசாலிகள்லாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் ராஜ்யத்துக்கு யூஸ் ஆகணுங்க. மோசை கர்த்தர் பயன்படுத்தினார் பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு இடத்துல வைத்து பயிற்சி கொடுக்குறாருனால் அவருக்கு நம்ம பயன்படணும். இப்போ பாருங்கள், அவர்களுக்குள்ளே இருந்த இந்த பல ஜாதி ஜனங்கள்,
இவங்க யாருன்னா எகிப்து தேசத்திலிருந்து அந்த ஜனம், இஸ்ரவேல் ஜனம் வந்த பொழுது கூடவே வந்தவர்கள் அவர்கள். ஒருவேளை இந்த 10 வாதைகளுக்கு பயந்து கூட இவர்களோடு வந்திருக்கலாம். எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு வந்தாங்களாம். நீங்கள் யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 38 கூட ஒரு குறிப்பு இருக்குது. 12:38. அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. அப்படி வந்தவங்க தான் இவங்களுக்கு பிரச்சனை. எகிப்து தேசத்திலிருந்து வேலைக்காரிகளோடு வேலைக்காடு வந்த ஆகாரனால் ஆபிரகாம் பிரச்சனை வந்த மாதிரி இந்த ஜனங்களோடு வந்த அந்த எகிப்தியர்கள் புறஜாதி, அவர்களால் தான் இவங்களுக்கு பிரச்சனை. அவர்கள் முறுமுறுக்க, ஆமாம் கரெக்டு தானே இவங்க சொல்ல, பாளையம் முழுவதும் தீட்டாகி கர்த்தருடைய கோபம் வந்து அக்கினி பட்சித்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை காட்டுகிறது? உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்தை வேலை செய்கிறோம். ஆனால் உலகத்தினுடைய அந்த அவருடைய மத கோட்பாடுகள் அல்லது பழக்க வழக்கங்கள், அந்நிய நுகத்தில் புனைப்படுவது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஈடுபட்டால் அது உங்களையும் பாதிக்கும், சந்ததியும் பாதிக்குங்க. ஆகவே தான் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி, கவனமாக இருக்கணும்னு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-18 வருஷம் அதுதானே சொல்லுது. அந்நிய நுகத்தில் பிணைப்படாது இருப்பீர்களாக. சோத்திரம். ஒளிக்கு இருளுக்கும் சம்பந்தம் ஏது இல்லையா அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அவர்களை விட்டு பிரிந்து அப்படி சொல்கிறார். அப்படி இல்லைன்னா பாருங்க, அவர்கள் மூலம் டோட்டல் பாலையுமே ஸ்பாயில் ஆயிடுச்சு பாருங்க. ஆகவே உலக ஆசை, உலக இச்சைகள், உலகத்தின் போக்கு, உலகத்தில் மூழ்கினா சோத்திரம் பாவத்துக்கு நேராக வழிநடத்தி அநேக நேரம் சிக்ஷைக்கு வந்துடும். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. இன்னொன்று முறுமுறுத்துக்கு என்ன காரணம்? அவர்களுக்கு வந்து கர்த்தர் கொடுத்த மன்னாவின் மேலே திருப்தி இல்லைங்க இல்லையா? நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் 4-6 வருஷம் அதுதான் சொல்லுது. நாங்கள் எகிப்து தேசத்தை அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோம், இந்த மன்னாவில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தார்களாம் இல்லையா? வாசிங்க, நீங்கள் 11:5 வாசிங்க. நாம் எகிப்திலே கிரைமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேற ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் என்று முறுமுறுத்தார். ஆண்டவர் கொடுத்த தூதர்களின் அப்பமாகிய வானத்திலிருந்து வந்த மன்னாவை அதையே அவர் திருப்தி இல்லை பாருங்க. மாம்சத்துக்குரியவர்களுக்கு தேவனுடைய காரியங்களிலே திருப்தி இருக்காதுங்க. ஆகவே தான் ஆவியினால் நடத்தப்படும் சொன்னேன். ஆவியினால் நடத்தப்படுகிற ஆவிக்குரியவர்களுக்கு தான் கர்த்தருடைய காரியங்கள் திருப்தியாக இருக்கும். என் ஜனங்கள் நான் அளிக்க திருப்தியாகன்னு சொன்னார் பாருங்க. மாம்சத்துக்குரிய ஜனத்துக்கு, ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு அது தேவனுடைய காரியங்கள் திருப்தி இருக்காது. நீங்கள் அதை குறித்து நிறைய சொல்லலாம் உங்களுக்கு. 1 கொரிந்தியர் 2:14, 1 கொரிந்தியர் 3:1-2 வருஷம் தான் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு தேவனுடைய காரியங்களில் அவளுக்கு நாட்டம் இருக்காதுங்க. ஆகவே நம்ம ஆவிக்குரிய மக்களாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய காரியங்கள்லாம் நமக்கு ஆழைத்து போகிறது. ஜபத்தின் மீது, வேத வசனத்தின் மீது, கர்த்தருடைய காரியம் மீது நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நமக்கு வேத வசனக்கு இனிப்பாக இருக்கும், தேனை போல இருக்கும் நமக்கு. ஆக எப்பொழுதும் ஆவிக்குரிய மக்களாகவே நம்ம இருந்து கொள்ள வேண்டும். இன்னும் மட்டுமல்ல, அந்த பாளையத்தின் கடைசியில் இருந்தவங்கள தான் அக்கினி பட்சது தான். அப்படின்னு என்னன்னா, அவர் முதிர்ச்சி அடையாதவர்கள். கிறிஸ்தவத்தில் 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் 40 வருஷம் ஆன பிறகும் கூட இன்னும் குழந்தை போல இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்னும் ஒரு ஜெபம் பண்ண தெரியாமல், ஒரு சாட்சி சொல்ல தெரியாமல், ஒரு பாட்டு பாட தெரியாமல் சதா உலக போக்கு இருக்கிற அந்த பலகீனமானவர்களுக்கு அடையாளங்க அது பாளையத்தின் கடைசியில். அவ்வளோதான் அக்கினி பட்சித்தது என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் முதிர்ச்சி அடையவில்லை என்றால், நம்ம மெச்சூரிட்டி ஆகலைன்னு சொன்னால் சோத்திரம் மிக சீக்கிரத்தில் இந்த முறுமுறுக்கு ஆளாயிடும். மிக சீக்கிரத்தில் அதிருப்திக்கு ஆளாயிரும் நம்ம. ஆகவே தான் மெச்சூரிட்டி வேணும் கிறிஸ்தவத்தில். ஸ்தோத்திரம். பூரணராவும் கடந்து போக வாருங்கள்னு எழுதுறார் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர். ஆகவே இதெல்லாம் நமக்கு தேவை. இன்னும் பூரணத்தை நோக்கி இன்னும் ஆழமான அனுபவத்துக்குள்ளே வரணும். கிறிஸ்தவ மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். புருஷராகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. நான் குழந்தையாக இருந்தபொழுது குழந்தைகள் போல் பேசினேன், சிந்தித்தேன், புருஷராகுன்னு சொல்கிறாரு. ஆக இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தவத்தில் மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம். இல்லைன்னா பாருங்கள், பாளையத்தின் கடைசியில் இருந்தவர்கள் அவர்கள் பட்சித்து போடப்பட்டார்கள். பலகீனரை குறிக்கிறது, முதிர்ச்சி இல்லாதவர்களை குறிக்கிறது. ஆகவே நீங்கள் நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இங்கே தான் அவர்கள் என்ன 11 தான் இறைச்சிக்காக அவர்கள்
மன்றாடி அழுது புலம்பி ஆண்டவரும் கொடுத்தாருங்க. ஆனால் கூடவே வாதையும் அனுப்பினார் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? எதையுமே விடாப்பிடியாக கேட்காதீங்க. கர்த்தர் கொடுத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொடுத்தது திருப்தியாக இருங்க. ஸ்தோத்திரம். விடாப்பிடியாக கேட்டால் கொடுப்பாரு. ஆனால் அதே நேரத்தை அதனுடைய பாதிப்பும் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கணும் என்கிறதையும் கவனமாக இருங்க. இப்போ சில கேள்விகளை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் கேள்வி என்னன்னா, நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்துக்கு உள்ளே இருக்கிறீங்களா? தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே இருக்கிறீங்களா? கவனிக்கணும். இவ்வளோ நேரம் கேட்டோமா, நீங்கள் தேவனுடைய ஐக்கியத்துக்கு உள்ளே இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்தவைகளில் திருப்தியாக இருக்கீங்களா, அதிருப்தியாக இருக்கீங்களா? இல்லையா? மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் களி கூறுகிறீர்களா? அது உங்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சலிப்பாக இருக்குதா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதை வச்சு தான் நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க தெரியும், தேவனை நடத்த போகிறது தெரியும். ஆகவே ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள மக்களாக இருங்கள். தேவனுடைய ஐக்கியத்தில் இருங்கள். கர்த்தர் கொடுத்த திருப்தியாக இருங்க. ஆண்டவர் வார்த்தையிலே களி கூர்ந்து மகிழ்ச்சியாக இருங்கள். அவர் நடத்திப்பு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஒருவேளை தவறு இருந்தால் இன்றைக்கு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு கல்வாரிக்கு வாங்க. உங்களது ஆண்டவரே, ஒரு ஐக்கியத்தை விட்டு தூரமாக போயிட்டு நான் வெளியே இருக்கிறேன், இன்னும் முதிர்ச்சி அடையலை, குழந்தை போலத்தான் இருக்கிறேன் சாமி, நிறைய விஷயத்தில் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறேன், முறுமுறுப்பேனுடைய ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறது, ஆண்டவரே என்னை மன்னிமென்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்து பலிபீடத்துக்கு வாங்க, சிலுவைக்கு வாங்க. அருள்நாதர் இயேசு உங்களை மனப்பூர்வமாக மன்னித்து பரிசுத்தப்படுத்துவார். ஸ்தோத்திரம். உங்களை வழிநடத்துவார். உங்கள் யாத்திரை இன்பமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சீனாய் மலையில் இஸ்ரவேலின் தரப்பில் நம்ம பார்த்தோம். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாரா. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. இதை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் அல்லோக்கட்டும். அவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.